அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் குறிப்பு. இந்த படத்தில் காட்டியுள்ளது போல ஆங்கிலத்திலே இதை எக்ஸ் ஆஸ்ட்ரோசிஸ் என்பார்கள். அதாவது எலும்பு நமது கை கால்களில் உள்ள எலும்பானது அதில் இருக்கின்ற இடத்தில் சற்று ஒன்று கூட அதற்கு மேலே வளர்ந்து இருக்கும். அதாவது அது எலும்பு தேய்வு என்று நம்ம சொல்ல முடியாது. எலும்பில் கட்டி அல்லனா எலும்பில் டியூமர், ஆங்கிலத்திலே போன் டியூமர் என்று சொல்வார்கள். இதில் இந்த வட்ட வடிவத்துக்குள்ளே கொடுத்திருக்கிற இந்த நிலைமையை பற்றி நான் மருத்துவம் செய்ய முடியும் என்பதை குறித்து நான் இப்பொழுது சொல்கிறேன். இதில் குறிப்பாக பல நிலைகள் இருந்தாலும் குறிப்பாக ஒரு 6 விதமான மனிதர்களுக்கு என்ன விதமான இருக்கும் என்பதை குறித்து நான் சொல்கிறேன். அதிலே முதலாவது குறிப்பிலே சொல்கிறேன். அவர்களுக்கு எப்படி என்றால், இந்த கணை எலும்பு ஆங்கிலத்திலே இந்த பிரைமரி பீஜன் செஸ்ட்டு என்பார்கள். அதாவது இந்த மார்பு எலும்பு பகுதியானது முன்பக்கமாக வளைந்திருப்பது போல சிலருக்கு இருக்கும். அவர்களுக்கும் இந்த மாதிரி எலும்பில் கட்டி இருக்கும். இனி அவங்களுக்கு அந்த முதுகு வலியும், அந்த முதுகு வலியானது நடக்கும்போது வலி அதிகமாக இருக்கும். தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும்போது, அந்த மூவ் பண்ண ஆரம்பிக்கும்போது வலி அறையும், வலி அதிகமாகும். தொடர்ந்து நடக்கும்போது அந்த வலிகள் குறையும். அப்போ அதோடு இரத்த குழாய்களிலே சிறிய அளவு ஒரு வீக்கங்கள் இருக்கும். இருமல் அவர்களுக்கு ஒரு ஒழுங்கற்றதான ஒரு நிலையில் இருக்கும். இவங்களுக்கு கண்களில் ஒளி மினுங்குவது போன்ற நம்ம ஒரு பொருளை பார்க்கும்போது அதிலே கண்ணுக்கு முன்பாக ஒளி மின்னுவது போன்ற ஒரு உணர்வு இருக்கும். அந்த எலும்பிலையும் அந்த அந்த எலும்பு வீக்கங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த இரத்த குழாய்கள் வீக்கம் இருக்கும். கூடவே இரத்தத்திலும் நம்ம இரத்தம் டெஸ்ட் பண்ணும்போது சில மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு எப்படின்னா, மூக்கு எலும்புகளில் வலி, அந்த புண் போன்ற ஒரு வலி இருக்கும். முகத்தில் வலி இருக்கும். கீழ்நாடி வீக்கம் இருக்கும். அடுத்தது கழுத்தில் உள்ள சுரப்பிகள் வீங்கி இருக்கும். அதாவது இந்த கழுத்து பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இருப்பவர்களுக்கு கழுத்தில் அங்கே கட்டி போல இருக்கும். அதே போல் இவர்களுக்கும் இது 2வது விதமானது. மூக்கெலும்பு வலி என்று சொல்கின்ற வலி ரெண்டாவது. இன்னொரு டைப்பு, அதாவது 3வது நிலையில் எப்படி 3வது நிலையிலே இருக்கின்ற சில மனிதர்களுக்கு எப்படின்னா, எழும்பும்போது தலை சுற்றும். அது இப்போ நம்ம சேரில் இருக்கிறோன்னா சேரில் எழும்பும்போது தலை சுற்று இருக்கும். கூடவே என்னென்னா வாந்தி உணர்வு இருக்கும். கண் புருவத்தில் வலி இருக்கும். அதே இடத்துல ஒரு வீக்கம் இருக்கும். காதுக்கு உள்பக்கத்தில், இடது காதுக்கு உள்பக்கத்தில் மெயினாக ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுடைய சலைவா, அதாவது உமிழ்நீர் ஒட்டும் நிலைமையில் இருக்கும். இனிய பரோட்டிட் கிளாண்ட், அதாவது இந்த உமிழ்நீர் சுரப்பி என்று நாம் ஆங்கிலத்திலே சொல்வோம். உமிழ்நீர் சுரப்பி பரோட்டிட் கிளாண்ட், இதில் என்ன சொன்னால் சில வீக்கங்கள் இருக்கும். இனி வயிறு நன்கு சாப்பிட்டதும் டைஜஷன் ஆவது குறையும். அப்போ கொஞ்சமாக தான் இவங்க எப்படியுமே சாப்பிடுவாங்க. ஆசிட் போன்ற உணவு அவங்களுக்கு விருப்பமாக இருக்கும். அதாவது ஆசிட் உணவுனா இப்போ புளித்தது, லெமன் சேர்ந்த உணவு, ஊறுகாய் டைப்பு போன்றவை, இதெல்லாம் நல்லா என்னச்சுன்னா சாப்பிட்டாச்சுன்னா வயிறு வலி என்னச்சுன்னா குறையும். இனி வாத வலி இவங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். யூரின் போன பிறகு, இப்போ நம்ம 3வது முறையாக சொல்லக்கூடிய நபருக்கு யூரின் ஒரு ட்ராப்பு போயிட்டு வந்த பிறகு ஒரு ட்ராப் உள்ளே இருந்தது போல இருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு எப்படின்னா இந்த ஃபேட்டி டிஜெனரேஷன் ஆஃப் லிவர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இது இருக்கும். இவங்க பேசும்போது ஹார்ஸு சவுண்டு, அதாவது கொஞ்சம் கரகரப்பான சவுண்டு இருக்கும். மஞ்சள் நிற சளி வெளிவரும். அது ஒட்டும் தன்மையுடையதாக இருக்கும். கோல்டு ஃபீலிங், அதாவது இதயத்தை சுற்றி ஒரு குளிர்ந்த நிலை இருக்கும். வால் எலும்பில், அதாவது முதுகிலிருந்து கடைசி வரக்கூடிய அந்த டிப்பில் ஒரு வலி இருக்கும். இனி இந்த ஒரு ஜாயிண்ட்லேருந்து இன்னொரு ஜாயிண்ட்டுக்கு வலி இருக்கும். அது மெயினாக இடது பக்க கால் வலி அதிகமாக இருக்கும். இது 3வது நிலை. இனி 4வது நிலையை நான் சொல்வது எப்படின்னா, இவங்களுக்கு எளிதில் கோவப்படும் தன்மையில் இருப்பார்கள். கடுமையான ஒரு தலைவலி, வீக்கம். இனி அந்த எலும்பு இருக்கக்கூடிய கட்டியில் என்ன செய்யணும், ஒரு வலி இருக்கும். இனி கண்ணிலிருந்து மூக்கு வலி வந்தது போல இருக்கும். இனி வயிற்றில் மேல் பகுதி, அதாவது நெஞ்சுக்கு கீழே மேல் பகுதி கொஞ்சம் கொஞ்சம் பலகீனமாக இருந்தது போல் அவங்களுக்கு தோணும். இனி இந்த கண்ணுக்கு உள்ள அந்த எலும்பு பகுதி, அதாவது கண்ணை சுற்றி அந்த எலும்பு இருக்கும். அந்த இடத்துல ஒரு
டியூமர் வந்து உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா இருக்கும். இது வந்து இதெல்லாம் எப்படி தெரியும்னா, ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்றத பார்க்கும்போது, தலைக்கு பார்க்கும்போது, இல்லைன்னா ஐ டாக்டர் இதை என்ன செய்வாங்கன்னா கண்டுபிடிப்பாங்க. இனி வந்து இவங்களுக்கு வந்து காலை வேளையில வந்து இருமல் அதிகமா இருக்கும். அந்த அதில வரக்கூடிய சளி வந்து சோப்பு நுரை போல இருக்கும். இனி இவங்களுக்கு வந்து இந்த சளி வந்து அந்த குளிர் நிலை வந்து கீழ் நோக்கி, அதாவது தொண்டையிலிருந்து செஸ்ட் நோக்கி போனது போல இருக்கும். இனி இவங்களுக்கு இந்த எலும்பில் உள்ள வலி வந்து எப்படின்னா, இந்த எலும்பினுடைய குருத்து அந்த எண்டு பகுதியில, அதாவது இப்போ கால் முட்டு, கை முட்டு, அந்த முட்டுகள் சேர்கின்ற இடங்கள்ல, அந்த இடம் வந்து ஆஸ்டியம் வந்து அந்த பெரிய ஆஸ்டியம் என்பது அது வந்து ரொம்ப என்னச்சுன்னா திக்காக இருக்கும். இதனால் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த வலி இருக்கும். படுத்தா என்ன செய்யும்னா, அவங்களுக்கு அந்த வலி வந்து குறையும். இது வந்து இதோட 4வது டைப்பு. இனி இன்னொரு டைப் எப்படின்னா, இவங்களுக்கும் அந்த எலும்பில் உள்ள கட்டி இருக்கிறது எப்படின்னா, பொதுவாக இவங்க வந்து ஒரு தாழ்வு மனநிலை அப்படின்னு இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு மனசில் என்னென்னா, எப்போதும் ஒரு மகிழ்ச்சி நிலைமை இருக்காது. திடுக்கிட்டு எலும்பு இப்போ படுத்திருப்பாங்க. டக்குன்னு துடிச்சு என்ன செய்யும்னா எழும்பும். இனி இனி இந்த வயிற்றில் உள்ள வலிகள் ஹீட்டாக இருந்தது போல இருக்கும். அந்த வலிகளுக்கு வந்து அந்த எரிந்தது போன்றுள்ள ஒரு வலி இருக்கும். முதுகில் ஒரு ஹீட்டு தெரியும். தலையில் அந்த பிடரின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு கோல்டு ஃபீலிங் இருக்கும். கூட வந்து மூக்கு வலி இருக்கும். ஆர்பிசி இந்த இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் ஆர்பிசி என்பது இது கொஞ்சம் ரைஸ் ஆகியிருக்கும். இனி குளிர்ந்த ஆகாரம் பொதுவாக விருப்பம். இது வந்து இவங்களுக்கு 5வது நிலை. அதாவது தாழ்வு நிலை, மகிழ்ச்சி இல்லாத தாழ்வு மனநிலை. அதாவது ஒரு தாழ்ந்த ஒரு மனநிலை கொண்டவர்களாக இருப்பார். அது வந்து பொதுவா நோய்கள் இருந்தாச்சுன்னா, அவங்களுக்கே தானே ஒரு டிப்ரஷன் வந்துரும். இப்போ அதேபோல திடுக்கிட்டு எழும் மனநிலை இருக்கும். மூக்கெலும்பில வலி இருக்கும். ஆர்பிசி ரைஸ் ஆகிருக்கும். இதுபோல வந்து 5வது நிலையில் உள்ள மனிதர்கள். இனி 6வது நிலையில் எப்படின்னா, சிலவங்களுக்கு எப்படின்னா, அந்த இந்த கஷ்டங்கள் பொதுவாக காலை வேளையில அதிகமா இருக்கும். படுத்தாலும் இருக்கும். நியூ மூன் டைமில் என்ன செய்யும்னா அதிகமாக இருக்கும். இனி இவங்களுக்கு இன்னொருத்தர் அந்த இதே 6வது நிலையில் உள்ள மனிதர்களுக்கு விரல் நுனி பகுதியில் வெடிப்புகள் இருக்கும். இந்த நகம் வந்து என்னென்னா ஒரு பொடிஞ்சு இருந்தது போல் ஒரு நகைச்சொத்தை நகைச்சுற்று என்பது வேறு. இது நகம் வந்து அதை அழுகுனது போல் அது பொடிஞ்சு போனது போல் இருக்கும். ஏன்னா வந்து காலில் இவங்களுக்கு என்னென்னா அறவே பலன் இருக்காது. உடம்பில் வந்து வேர்க்கும். இந்த வேர்வை வந்து தலையிலையும் இருக்கும், உடம்பு முழுசும் இருக்கும், கமுக்கூட்லேயும் வேர்க்கும். இந்த வேர்வை வந்து அதிக துர்நாற்றம், அதாவது வாடை நிலையை உருவாக்கும். இனி தூக்கத்தில் எழும்பி நடக்கக்கூடிய மனநிலை இவர்களுக்கு இருக்கும். முதுகில் வந்து பலன் வந்து அறவே குறைவாக இருக்கும். அதிகமான நெஞ்சு சளி என்ன செய்யணும்னா இவங்களுக்கு வந்து என்னென்னா வெளியேறும். அதாவது இவங்க காலத்து எலும்புச்சில் கம்ப்ளைண்ட் அதிகமாக இருக்கிறது போல் இவங்களுக்கு காலத்து எலும்புச்சில் நெஞ்சு சளி அது பொதுவாக வெளியில் வரும். காலத்து எழுந்துச்சு கொஞ்சம் அதிகமாக வெளியில் வரும். இனி வந்து அதிகமான தாகம் இருக்கும். தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும். புளித்த ஏப்பம் எடுப்பாங்க. இனி வந்து வயிற்றை வந்து அமுக்குனா ஒரு வலி இருக்கும். தண்ணி குடித்தா வாந்தி வந்துடும். அப்போ இவங்களுக்கு அதிக தாகம் இருக்குது, புளித்த ஏப்பம் இருக்குது, தண்ணி குடித்தா வாந்தி வருது. அப்போ இது உலகத்துக்கு காரணம் இந்த எலும்பில் உள்ள ஓவர் குரோத்து இதனுடைய ஒரு ரியாக்ஷன் வந்து சின்ன சின்ன இரத்த குழாயில் ஒரு பாதித்து இவங்களை வயத்தை என்ன செய்யணும்னா பாதிக்கும். ஏன்னா இவங்க வந்து எப்படின்னா ஒரு பயந்த சுபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். கூடவே அவங்களுக்கு டான்சில், அதாவது தொண்டையில் இருக்கக்கூடிய டான்சில் வந்து ஒரு வலி இருக்கும். அதில் வந்து குத்து உணர்வு போன்ற ஒரு வலி. இனி நாக்கில் வந்து என்னத்தையோ ஒரு ஃபெதரோ இல்லைன்னா ஒரு முடியோ ஒன்று இருந்தது போன்ற ஒரு வலி இருக்கும். முகத்தில் ஒரு வலி இருக்கும். வெளிச்சத்தை பார்க்கும்போது கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். அதனால் எப்போவுமே ஒரு வெளிச்சம் இல்லாத ஒரு இருட்டு ரூமில் இருந்தால் இவங்களுக்கு குழாம் போல இருக்கும். அப்போ இவங்க இப்படிப்பட்ட நிலைமையில் பொதுவாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த எலும்பில் வந்து இந்த எலும்பில் வந்து ஒரு வீக்கம், இந்த படத்தில் கொடுத்துருக்கிறது போல் இந்த வட்டத்துக்குள்ளே கொடுத்துருக்கையில் அந்த எலும்பில் வீக்கம் இருக்கும். இது வந்து பொதுவாக குணப்படுத்தக்கூடிய வியாதிகளில் ஒன்று. இது வந்து சிலர் வந்து ஆங்கில மருத்துவ முறைப்படி ரேடியேஷன் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க. அப்போ ஆப்ரேஷன் பண்ணி அந்த வலி மாறல, இந்த வலி திருப்பியும் வருது, இல்லைன்னா இன்னொரு இடத்துல எலும்பு வளர்ந்துருக்கு அப்படின்னு உள்ளவங்க உங்களுக்கு உண்டுன்னா, அது எந்த வயசானாலும் பரவாயில்ல, எந்த ஏஜாக இருந்தாலும் அது போத் செக்ஸஸ், அதாவது ஆண்களானாலும் பெண்களாக இருந்தாலும் என்று இது யாரையும் இது என்னச்சோ பாதிக்கும்.
அப்போ அப்படி இருந்தால் இந்த மாதிரி எலும்பு கட்டி இருந்தால் அவர்களுக்கு மருந்துகள் கொடுத்து நான் சொன்னது போல உள்ள சில குறியீடுகள் அதற்கு மேலே இருக்கும். சொல்லதுக்கு ஏற்றபடி உள்ள சில பிளட் டெஸ்ட்டுகள், ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுவெல்லாம் இருந்ததுன்னா, நீங்கள் எனக்கு இந்த இதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன செய்யலாம்னா, இதை கிளியர் பண்ணுறதுக்குள்ள ஒரு முறை கொஞ்சம் சீக்கிரமாக வரலாம். நான் இருக்கிற இடம் கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராம பகுதியில் இருக்கிறேன். நீங்கள் என் பெயர் டாக்டர் டேவிட். நீங்கள் வருவதாக இருந்தால் இந்த எண்ணுக்கு என்னை தொடர்பு கொண்டு வந்தால் நான் உங்களுக்கு நீங்கள் தொடர்பு கேட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு 2 வாரத்துக்கான மருந்துகளை தந்து விடுகிறோம். இதை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும். இந்த மாற்றங்களை அனுசரித்து 2வது உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் மருந்துகளை வந்து வாங்கலாம், அல்லது கொரியர் தபாலில் வேண்டுமானாலும் உங்களுக்கு அனுப்பி தரலாம். உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை பயன்படுத்தும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தகவலை நீங்கள் மற்றவர்களுக்கும் இப்படி பாதிப்புகள் இருந்தும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து மாற்றங்கள் தெரியாமல் உங்களுக்கு அறிமுகமானவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அப்படி யாராவது இருந்தால் இத்தகவலை அவர்களுக்கு தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது எலும்பு கட்டிக்கு நாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு பெற்று தர முடியும் என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்துகிறேன். இதை மற்றவர்களுக்கு பகிரும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.